ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரமா வித் அனு. இன்றைக்கான வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் ஷவுட் அவுட் செக்மெண்ட்டை பார்த்துடலாம். நம்மளோட வெண்ணிலா அண்ட் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிப்பியில் கமெண்ட் பண்ண சில ரேண்டம் சப்ஸ்கிரைபர்ஸை போட்டிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சுக்கா. இந்த சிக்கன் சுக்கா ரொம்பவே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அரோமா வித் அனு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கீ, கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச பிறகு 5 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சை மிளகா நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு 5 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா வதங்கின பிறகு 4 நீட்டாக நறுக்கின வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அரோமா வித் அனு சேனலை போய் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்த பிறகு இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் திரும்பியும் நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வத்தின பிறகு இதில் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பிறகு இதில் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணதுமே சட்டுன்னு தக்காளி வதங்கிடும். இப்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற 250 கிராம் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா இந்த மசாலாவோட கலந்து விடுங்க. அப்போது தான் மசாலா சிக்கனோட நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போது மசாலா நல்லா சிக்கனோட கோட்டான பிறகு இதில் நம்ம 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு வேக விட்டுக்கோங்க. சிக்கன் ஒரு 20% வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாக்களை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சிக்கன் கூட நல்லா சேர்ந்து சிக்கன் நல்லா வேகிறதுக்காக திரும்பவும் ஒரு வாட்டி மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கும். சிக்கன் சுக்காவோட டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கணும். இந்த கிரேவி நல்லா சிக்கனோட கோட்டாகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக இந்த சிக்கன் சுக்காவில் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நமக்கு காரசாரமான சிக்கன் சுக்கா கிடைக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு சிக்கன் சுக்கா இன்னுமே ஒரு அட்டகாசமான டேஸ்ட்லேயும் ரொம்பவே மணமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்ககிட்ட நெய் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சுக்கா தயார். இதை நீங்கள் சாதத்து கூடையாக இருக்கட்டும், இல்லை சப்பாத்தி, இல்லை பரோட்டா கூடையாக இருக்கட்டும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஈஸியான சுவையான சிக்கன் சுக்கா ரெசிபியை இன்றைக்கே உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.